இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இந்த பாடலோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தஞ்சை சரபோஜி மன்னனின் நண்பரான வேதநாயகம் சாஸ்திரியார் ஒரு நாள் அரச சபையில் இருக்கும்போது அரசன் ஒரு வித்தியாசமான வேண்டுகோளை சாஸ்திரியாரிடம் கேட்டான். நீங்கள் என்னுடைய தெய்வத்தை புகழ்ந்து ஒரு பாட்டு பாட வேண்டும். அரசனுடைய இந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாம சோகத்தோட வீட்டுக்கு போனாரு சாஸ்திரியார். அவங்க மனைவியும் காரணத்தை கேட்க 2 பேருமே ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. அந்த நேரத்துல அவருடைய மனசுல வந்த வரிகள் தான் இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய் என்ற பாடல். இந்த பாடலை சாஸ்திரியார் பாட அதுக்கப்புறம் மன்னன் சாஸ்திரியாரை தொந்தரவு செய்யவே இல்லையா. ராஜா முன்பாக ஆண்டவரை மகிமைப்படுத்தின சாஸ்திரியார் தன்னுடைய வாலிப நாட்களிலேயே நிறைய நூல்களையும் நிறைய பாடல்களையும் எழுத ஆண்டவர் அவருக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. என் இயேசுவை பாடிய வாயால் வேறொருவரையும் புகழ்ந்து பாட மாட்டேன் என்பதே சாஸ்திரியாரோட குறிக்கோளா இருந்துச்சு. ஏசப்பா நம்ம எல்லாருக்குமே நிறைய டேலண்ட கொடுத்திருக்காங்க. நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம்? சிந்திப்போமா?